துலாம், புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு உயர் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் உற்சாகம் பொங்கும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபட தடைகள் அகலும். விருச்சிகம், திட்டமிடாத பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு. சுப செலவுகள் உங்களை தேடி வரும். பழைய நண்பர்களை சந்தித்து மனப்பகிர்வுகளை செய்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சார்த்தி வழிபட இன்னல்கள் குறையும். தனுசு, இன்று உங்களுக்கு லாபங்கள் குவியும் நாள். மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் உண்டு. நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழிலை பற்றி ஆலோசிப்பீர்கள். உங்களின் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். மகரம், தொழில் மற்றும் பணியிடத்தில் உங்களின் ஆளுமை திறன் வெளிப்படும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் மனதிற்கு உற்சாகத்தை தரும். சமூக அந்தஸ்து உயரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு காலபைரவரை வணங்கி வர பயங்கள் நீங்கி வெற்றி கிட்டும். கும்பம், பாக்கியங்கள் பெருகும் நன்னாள். தொலைதூர பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். தந்தையாரின் ஆதரவு பெரிய பலத்தை தரும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபகரமாக அமையும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபட காரிய சித்தி உண்டாகும். மீனம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் இதிலும் அதிக நிதானம் தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். புதிய முயற்சிகளையோ அல்லது முக்கிய ஒப்பந்தங்களையோ நாளை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு சிவபெருமானை ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி வணங்க அமைதி கிட்டும்.